இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, விஷுவலாக ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் வோல்டேஜோ கரண்ட் ஏதோ ஒரு மெஷர் பண்ணுறத இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஒரு நியூமரிக்கல் நம்பர்ஸ் வேல்யூவாக காட்டியிருக்கும், இல்லை அனலாக டிஜிட்டல் ஒரு நியூமரிக் வேல்யூ காட்டியிருக்கும். ஆனால் சிஆர்ஓ என்ன பண்ணும், எந்த இதை மெஷர் பண்ணுறோமோ மெஷர் பண்ணுறத கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிராஃபாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். இந்த கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பில் எதுக்கு இந்த கேத்தோட் ரே வச்சுன்னா, உள்ளே இருக்க எலமெண்ட் கேத்தோடுங்கிற ஒரு எலமெண்ட் மூலமாக தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுது. அதுதான் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். இந்த கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்புக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான எலமெண்ட் என்னென்னா சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப். இந்த கேத்தோட் ரே டியூப் தான் நம்ம லாஸ்ட்டாக விஷுவல் பண்ணி பார்க்குற டிஸ்பிளே பண்ணி என்ன கிராஃபோ டிஸ்பிளே பண்ணி காட்டுற எலமெண்ட், ஹோல் எலமெண்ட் தான் கேத்தோட் ரே டியூப். இந்த கேத்தோட் ரே டியூபுக்கு அந்த டிஸ்பிளே பண்ணி காட்டுற வேவுக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டான டிஸ்பிளே, கரெக்டான எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பாயிண்டிங்கில் கரெக்டாக அந்த கிராஃபை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்க பிளாக் டயக்ராமில் உள்ளது. வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர், டிலே லைனு, ட்ரிகர் சர்க்கியூட், டைம் பேஸ் ஜென்ரேட்டரு, ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர், இதெல்லாம் எதுக்குன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்டை டிஃப்ளெக்டட் பண்ணி கரெக்டான பொசிஷனை காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலமெண்ட்டு தான், யூஸ் பண்ணுற பிளாக் தான் இந்த ஒவ்வொரு எலமெண்ட். இது எல்லாம் சேர்ந்தது தான் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். இப்போ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பில் நமக்கு எந்த சிக்னலை மெஷர் பண்ண போகிறோமோ, எந்த சிக்னல் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னலில் கொடுப்போம். இந்த இன்புட் சிக்னல்லேருந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர். வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர்னால் இன்புட் சிக்னல் என்ன சிக்னலோ அந்த சிக்னலை வெர்டிக்கல் டைரக்ஷனில் பிளேட்டுக்கு போகிற சப்ளை என்ன பண்ணும், லோயஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்கிறத ஹை ரேஞ்சுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி அதிகமான வேல்யூக்கு லோயஸ்ட் ரேஞ்ச் வேல்யூயை ஹை வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆம்பிளிஃபையர், வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர். வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர்லேருந்து எங்கே போகணும்னா டிலே லைனுக்கு போகும். வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் என்ன பண்ணும், ஒன்று வந்து ட்ரிகர் சர்க்கியூட்டுக்கும் இங்கேருந்து ட்ரிகர் சர்க்கியூட் போகும், இன்னொரு லைன் வந்து டிலே லைன் போகும். எதுக்கு அப்படி ரெண்டாக பிரிக்காங்கன்னா, ஒரு கிராஃபில் ஏதாவது ஒரு சம்திங் ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணணுன்னா ரெண்டு பாயிண்ட் ஒன்று எக்ஸு அண்ட் ஒய். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுக்காக இன்புட்டில் வர சிக்னலே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஒய் பாயிண்ட்னு முதல்ல இருக்கிற ரெண்டாக பிரிச்சுட்டு, இந்த ஃபஸ்ட்டு புதில் வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர்லேருந்து வர்றது வந்து ஒய் டைரக்ஷன், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் எந்த இடத்துல அந்த பாயிண்ட் மீட் ஆகும் டிசைட் பண்ணுறதுக்கு ஒய் டைரக்ஷனுக்கும் இந்த பாயிண்டில் எக்ஸ் டைரக்ஷன். இப்படி எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் ரெண்டாக ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பாயிண்ட்டும் வேணும், ஒய் பாயிண்ட் வேணும். அந்த ஒய் பாயிண்ட்டுக்காக வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர் அண்ட் டிலே லைன் சப்ளைக்கு போகும். அப்புறம் எக்ஸ் பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர் அவுட்புட்லேருந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி திருப்பி கீழே போகிறது தான் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பில் உள்ளது. இல்லை ஃபஸ்ட்டு பிளாக்னா ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர். ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும், ஹரிசாண்டலில் வர சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அது அப்புறம் ஏன் ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர்னு ஷார்ட் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பிளாக்குக்கெல்லாம் பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு, ஏன்னா இந்த பிளாக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இல்லை சில இதுக்கு வந்து லோ வோல்டேஜ் தேவைப்படும், ஹை வோல்டேஜ் தேவைப்படும். எதுக்கெலாம் லோ வோல்டேஜ் தேவைப்படும்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டால் லோ வோல்டேஜ் தேவைப்படும். ஹை வோல்டேஜுக்குன்னா எது கொடுக்குறோன்னா, இப்போ இந்த சிஆர்டிலே உள்ளே இருக்க கேத்தோட்லேருந்து எலக்ட்ரானஸ் இதுக்குள்ளே இருக்கிறது தான் கேத்தோடு. இந்த கேத்தோடில் நம்ம சப்ளை கொடுத்தா எலக்ட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்குவோம். அதுக்கு தேவைக்கும் ஹை வோல்டேஜ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் ஒரே பாயிண்ட் ஃபோக்கஸிங்காக ஒரே பாயிண்டில் பர்டிகுலர் பாயிண்டில் மூவ் பண்ணுறதுக்கு, ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு, அதை வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி 3 எலமெண்ட் வச்சுருப்போம். ஆக்சிலரேட்டிங் ஆனோட், ஆக்சிலரேட்டிங் ப்ரீ ஆக்சிலரேட்டிங் ஃபோக்கஸிங்னு. இது 3க்கும் சப்ளை கொடுக்குறது என்னென்னா ஹை வோல்டேஜ் கொடுத்துருப்போம். இது 3க்கும் நம்ம கொடுக்குற வோல்டேஜ் என்னென்னா ஹை வோல்டேஜ். இது 3க்கும் நம்ம ஹை வோல்டேஜ் கொடுத்துருப்போம். எந்த அளவுக்கு கொடுத்துருப்போம்னா, இதுக்கெலாம் 10 kV வரைக்கும் கொடுத்துருப்போம். 400 வோல்ட் ரேஞ்சில் ஆரம்பித்து 10 kV வரைக்கும் வோல்டேஜ் ஜாஸ்தியாக கொடுத்துருப்போம்.
இப்போ இந்த இன்க்ரீஸிங் ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு தான் அந்த சிஆர்ஓவில் ஹை வோல்டேஜ் லைனுங்கிற சிஆர்ஓவில் அந்த பவர் சப்ளையில் ஹை வோல்டேஜ் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் அந்த சிஆர்ஓலே லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ரெண்டு கொடுத்து லோ வோல்டேஜ் ஃபுல்லுமே எலக்ட்ரானிக்ஸ். இங்கே இருக்க இந்த டைம் பேஸ் ஜென்ரேட்டருக்கு ட்ரிகர் சர்க்யூட் இதுக்கெலாம் லோ வோல்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனுக்கு லோ வோல்டேஜ் சப்ளை கொடுத்தாலே போதும். ஆனால் உள்ளே இருக்க அந்த சிஆர்டியில் ஆனோடு சப்ளை கொடுக்குறது இது 3 தான் அந்த ஃபோக்கஸிங் ஆக்சிலேட்டிங்லாம் இது 3மே ஆனோடு. இதுக்கெலாம் சப்ளை கொடுக்குறதுக்குலாம் அந்த ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை கொடுக்குறதுக்கு தான் ஹை வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இதுதான் பவர் சப்ளையில் உள்ளது. ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர்லேருந்து சரி ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர்லேருந்து ஆம்பிளிஃபை பண்ணி சிக்னல் ஜாஸ்தி பண்ணிட்டோம். ஜாஸ்தி பண்ண சிக்னல் டிலே லைன் கொடுத்துருப்போம். எதுக்கு இந்த டிலே லைன் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் ஒரு பிளாக் இன்க்ளூட் ஆகுதுன்னா, இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் ரெண்டும் ஒரே டைமிங்கில் தான் மீட் ஆகணும். எக்ஸ் 1,1ன்னா ரெண்டுக்கும் சேம் டைமிங்கில் ரெண்டும் ஒரே டைமிங்கில் தான் கிராஃப் விஷுவல் பண்ணும்போது கரெக்டான கிராஃப் டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். இப்போது மேலே இருக்க ஒய் டைரெக்ஷனுக்கு ஒரு பிளாக் தான் இருக்காங்க. அதே இது எக்ஸ் டைரெக்ஷனுக்கு ட்ரிகர் சர்க்யூட் டைம் பேஸ் ஜென்ரேட்டு எக்ஸ்ட்ரா 2 பிளாக் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். அந்த டைம் வந்து சில நேனோ செகண்ட் டைம் ஆகும். அந்த டைமும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொடியூசர் பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால டிஸ்பிளே பண்ணி காட்டும் போது அந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிலே லைன். இந்த டிலே லைன் என்ன பண்ணும், எக்ஸ் அண்ட் ஒய் 2 பாயிண்ட்டும் ஒரே டைமிங்கில் வர மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் தான் டிலே டைம். இந்த டிலே டைம்லேருந்து வர சிக்னல் என்ன பண்ணும், வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர் சரி வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்டு கொடுப்பாங்க. எதுக்கு இந்த வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபை பண்ண சிக்னலை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு இந்த சிஆர்டியில் ஃபஸ்ட்டு இருக்க வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்னா ஒய்ங்கிறது இப்போ இந்த 2 பாயிண்ட் இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிற எலக்ட்ரானை டைரக்ஷனை இப்படி சேஞ்ச் பண்ணுறதுல அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க 2 பிளேட்டுக்கு சப்ளை கொடுத்துருப்போம். அதுதான் அந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்டு. பாசிட்டிவ் எந்த சைடு நம்ம டிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கணுமோ அந்த சைடில் உள்ள பிளேட்டுக்கு மோர் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுப்போம். இப்போ இந்த மோர் பாசிட்டிவ் வோல்டேஜ் எங்கேயே இருந்து கொடுக்குறோன்னா, அந்த இன்புட்டில் வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையர் ஒரு ஆம்பிளிஃபையரில் அந்த வெர்டிக்கல் ஆம்பிளிஃபையரில் நம்ம இன்புட் சிக்னலை ஜாஸ்தி பண்ணி கரஸ்பாண்டியாக இன்க்ரீஸ் பண்ண ஆம்பிளிஃபைடு சிக்னலை தான் இந்த பிளேட்டுக்கு கொடுப்போம். டிலேலேருந்து வர அவுட்புட்டை இந்த பிளேட்டுக்கு தான் நம்ம கொடுப்போம். இந்த பிளேட்டில் கொடுக்குறதுன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்க மாட்டோம், மோர் பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் கொடுப்போம் அந்த பிளேட்டுக்கு. அந்த பிளேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறதுனால தான் அந்த பிளேட்லேருந்து அந்த எலக்ட்ரான் போகிற டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்கிறதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லோ வோல்டேஜ் கொடுக்காம அந்த ஆம்பிளிஃபையர் மூலமாக அதிகப்படுத்தி அந்த அதிகமான வோல்டேஜ் இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் வெர்டிக்கலுக்கு. அதே மாதிரி இப்போ சொன்னது எக்ஸுக்கு. ஒய்யுக்கு என்ன பண்ணுவோன்னா சேம் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், ஒய்க்கு வந்து சரி எக்ஸுக்கு ஒய்ங்க வந்து டேரெக்டாக அந்த வெர்டிக்கல் ஆம்பிளிஃபை வந்து டிலே லைன் மூலமாக கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இதில் சொன்ன மாதிரி தான். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் டேரெக்டாக ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்க மாட்டோம். கூட அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவலண்டாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை சாட்டூத் வேவ் ஃபார்மாக ஜென்ரேட் பண்ணி சாட்டூத் வேவ் ஃபார்ம் தான் அதில் கொடுத்துருப்போம். எதுக்கு சாட்டூத் வேவ் ஃபார்ம் கொடுக்கணுன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து வர சிக்னலை ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையருக்கு அப்ளை பண்ணுவோம். ஆனால் அது என்ன வேவோ அப்படியே கொடுக்க மாட்டோம், சாட்டூத் வேவ் ஃபார்ம் கொடுப்போம். எதுக்கு சாட்டூத் வேவ் ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சாட்டூத் வேவ் ஃபார்மில் தான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கேருந்து இந்த 2 பாயிண்டில் மீட் ஆகுது. பட் இந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் ஒரு லைனில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி ஸ்ட்ரைட் லைனு, திருப்பி கிராஜுவலாக இப்படி ஒரு லீனியராக ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். எதுக்குன்னா ஸ்வீப் சிக்னல். அது ஒரு ஸ்கேல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வேவ் முடியுது அப்படின்னா திருப்பி பழையபடி அந்த வேவ் ஃபார்ம் அதே பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணும். அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம், அப்படி நிறைய கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா இந்த வேவ் ஃபார்மில் இங்கேருந்து இப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சு,
திருப்பி பழையபடி அந்த சிக்னலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் அந்த சாட்டூத் வேவ் தான் ஸ்வீப் சிக்னல். ஒரு ஸ்வீப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்வீப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு திருப்பி பழையபடி ஸ்டார்டிங் கொண்டு வரது தான் ஸ்வீப் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. இப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக தான் என்ன வேவோ அதை கொடுக்காம சாட்டூத் வேவ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த சாட்டூத் வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணதுக்கு உள்ள டைம் பேஸ் ஜென்ரேட்டர் இருக்குது. அந்த டைம் பேஸ் ஜென்ரேட்டர் டைமை பொறுத்து அந்த பேஸில் என்ன பண்ணும், சாட்டூத் வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணும். இந்த டைம் பேஸ் சிக்னலுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த டயத்தில் எவ்வளோ சாட்டூத் வேவ் ஃபார்மோட வோல்டேஜ் ஆம்ப்ளிட்யூட் ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறதுக்கு இந்த டைம் பேஸ் ஜென்ரேட் டைமை பொறுத்து அந்த சிக்னலில் வேரி ஆகிறதுக்கும் சிக்னலில் ஸ்வீப் பண்ணுறதுக்கும், அது போக அந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் பீம் ப்ரொடியூஸ் ஆகிறது கான்ஸ்டன்ட் ஒரே வெலாசிட்டியில் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இங்கேருந்து ஸ்வீப் ஆகணும்னா இப்போ இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது ஒரே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் முடிஞ்சிட்டா திருப்பி இந்த வெலாசிட்டியில் திருப்பி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த பீம் வேரி ஆகிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்வீப் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மாறுறதுக்காகவும் டைம் பேஸ் ஜென்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டைம் பேஸ் ஜென்ரேட்டர் இன்புட் சிக்னலை சாட்டூத்தாக மாற்றுது. அந்த இன்புட் சிக்னலை எப்போ அந்த ஆம்ப்ளிட்யூட் அண்ட் ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக வர்றதுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் ட்ரிகர் சர்க்யூட். அந்த ட்ரிகர் சர்க்யூட்டு டைம் பேஸ் சிக்னல் கொடுத்துருப்பாங்க சாட்டூத் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சாட்டூத் வேவ் ஃபார்மை தான் அங்கே இருக்க ஹரிசாண்டல் ஆம்ப்ளிஃபையருக்கு அப்ளை பண்ணியிருப்போம். இதை அப்படியே கொண்டு டிஃப்ளெக்ஷன் பிளேட்டில் கொடுத்தா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அது மேக்ஸிமம் ரேஞ்சு கொடுத்தா தான் அந்த பாயிண்ட்டை டிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த ஒய் ஆக்சிஸுக்கு சொன்னும்போது எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுமோ அந்த கரஸ்பாண்டிங் பிளேட்டுக்கு மோர் பாசிட்டிவ் கொடுத்தா தான் அந்த எலக்ட்ரானோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி பாயிண்ட் ஆகணும். அதே தான் இந்த ஹரிசாண்டல் ஆம்ப்ளிஃபையருக்கும் எக்ஸ் டைரக்ஷனுக்கும் இந்த சாட்டூத் வேவ் ஃபார்மை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது தான் அங்கே இருக்க ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை பண்ணுறதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே அந்த பாயிண்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டிலே டைம் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் சேம் டைமிங்கில் தான் எக்ஸும் ஒய்யும் ஒரே டைமில் டிஸ்பிளே பண்ணி காட்டும் போது அந்த கிராஃப் ஒரே பாயிண்ட் எக்ஸ் இது ஒய்ன்னு இந்த மாதிரி ஒரே பாயிண்ட்டுக்கு சேம் டைமிங்கில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த டிஸ்பிளே பண்ணி காட்டுறதெல்லாம் பாஸ்பரஸ் ஸ்க்ரீனில் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரான் பை எமிட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிறது விஷுவலாக லைட்ஸில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. இதுதான் சிஆர்ஓவோட பிளாக் டயக்ராம். இப்போ இந்த சிஆர்ஓவில் எப்படி வோல்டேஜ் ஒரு சிஆர்ஓ விஷுவல் பண்ணி பார்க்குறது, சிஆர்ஓ ரியல் டைமில் இப்படி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் பாஸ்பரஸ் கோட்டிங். இந்த பாஸ்பரஸ் மேலே அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகும்போது தான் எந்த இடத்துல பாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல லைட் ஸ்க்ரீன் ஸ்பாட் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். அந்த டிஸ்பிளே பண்ணுறது கண்டினியூஸாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கும்போது அந்த வேவாக மெஷர் பண்ண முடியும். இதுதான் சிஆர்ஓவில் உள்ளது. இந்த சிஆர்ஓவில் ரெண்டு உண்டு. அதாவது இப்போ வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணோன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த எக்ஸ் டைரக்ஷன் என்ன வேல்யூ, ஒய் டைரக்ஷன் என்ன வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு டைம் டிவிஷன் வோல்டேஜ் டிவிஷன் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த டைம் டிவிஷன் எதுக்குன்னா டைம் ஸ்கேல், அதாவது டைம் ஸ்கேலுங்கிறது இது டைம் ஸ்கேலு, இது வோல்டேஜ் ஸ்கேலு. இப்போது இந்த இதில் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இப்போ ஒரு சைன் வேவ் இருக்குது. இந்த சைன் வேவ் இந்த டிஸ்பிளே பண்ணி இந்த சிஆரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது சைன் வேவில் வோல்டேஜ் என்னங்கிற இந்த மெஷர் பண்ணணுன்னா இந்த கிராஃப்லேருந்து மெஷர் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் டிவிஷன் ஸ்கேல் இந்த வச்சுட்டாங்களா கீழே இருக்கிறது தான், இதுதான் வோல்டேஜ் டிவிஷன் ஸ்கேல். இந்த டிவிஷன் ஸ்கேலை வேரி பண்ணுறது மூலமாக டிஸ்பிளே பண்ணி பாடுற கிராஃபோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதை டிஸ்பிளே பண்ணோன்னா சிறுசாகிறது பெருசாக இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு கிராஃப் மட்டும் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த பர்டிகுலராக இந்த கிராஃபில் இந்த சைன் வேவோட வோல்டேஜ் என்ன, பீக் டு பீக், இந்த பீக்குக்கும் இந்த பீக்குள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுன்னா முதல்ல நம்பர் ஆஃப் டிவிஷன், அதுக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் டிவிஷன் இன்ட்டு வோல்டேஜ் ஸ்கேல். நம்பர் ஆஃப் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்கேலில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ஒரு பிளாக்கு, இது ஒவ்வொரு பிளாக் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் அதில் இந்த மாதிரி லைன் இருக்கும். எத்தனை லைன் போட்டிருக்கு, நம்பர் ஆஃப் லைன் இருக்குது, அதுவும் அது கூட இந்த வோல்டேஜ் டிவிஷன் பெர் வேல்யூ, இந்த டிவிஷன் இருக்குல்ல 1 2 3, இந்த வோல்டேஜ் ஸ்கோரில் நம்ம என்ன வேரி பண்ணியிருக்கோமோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவும்
இந்த ஒவ்வொரு பிளாக்கு நடுவில் இந்த பீக் ரீச் பண்ணதுக்குள்ள வேல்யூவும் மெஷர் பண்ணோன்னா இப்போ இந்த இதில் இந்த ரெட் கலர் போட்டிருக்கல, அந்த ரெட் கலரில் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டிவிஷன் 1 2 3 4 4 டிவிஷன் இருக்குது, அதாவது 4 பிளாக் இருக்குது. இந்த 4 பிளாக் 4 டிவிஷன். அது கூட இந்த வோல்டேஜ் ஸ்கேலில் என்ன வந்து சிஆர்ஓவில் இருக்கோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் பீக் டு பீக் வோல்டேஜ் கிடச்சிடும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, மேக்ஸிமம் வோல்டேஜ் என்னங்கிறத வோல்டேஜ் டிவிஷன் ஸ்கேல் வேரி பண்ணுறது மூலமாக பார்த்துக்கலாம். இப்போ அதே இது டைம் பீரியட். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணோன்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்னது 1/t. நம்பர் ஆஃப் டைம் எவ்வளோ டைமில் இருக்கோ அதை வச்சு ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து இந்த ஒரு சைக்கிள் எவ்வளோ டைம் பீரியட் கேல்குலேட் ஆகிருக்கோ அந்த டைம் பீரியடை வச்சு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு மெஷர் பண்ணி கேல்குலேட் பண்ணுறதுக்கு. அதுக்கும் அதே தான், நம்பர் ஆஃப் டிவிஷன் இன்ட்டு டைம் டிவிஷன். இப்போ இதில் டைம் டிவிஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் அந்த டைம் ஸ்கேலுங்கிறது இதுதான் டைம் ஸ்கேல். இந்த டைம் ஸ்கேலில் என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு ரெண்டுக்கும் எவ்வளவு டியூரேஷன் ஆஃப் டைமிங்கில் எவ்வளோ பிளாக்ஸ் எடுத்துருக்கு, எவ்வளோ டிவிஷன் எடுத்துருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து டைம் பீரியட். இந்த டைமை 1/4 அப்படின்னு டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு டிவிஷனை ஏதாவது ஒரு கிராஃபில் 2 வேவ் இருக்குது, அதாவது 2 சிக்னல் இருக்குது, 2 வேவ் இருக்குது. இந்த ப்ரொடியூஸ் ஆகிறதுல 2 வேவ் இருக்குது அப்படின்னா 2 சைன் வேவ் தான் 2 வேவ் இருக்குது. அந்த 2 வேவ்க்குள்ளே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த வேவுக்கு இந்த வேவுக்கு 2 வேவ் இருக்குன்னா அந்த 2 வேவுக்குள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிசிசியஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 2 வேவையும் வச்சு நீ பார்க்கும்போது அந்த சிஆரில் டிஸ்பிளே பண்ணி காட்டின இந்த ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இதில் இருக்க உள்ள என்ன படம் இருக்கோ இப்போ இல்லை ஸ்ட்ரைட் லைன் மட்டும் அந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த ஸ்ட்ரைட் லைனை வச்சு அது எவ்வளோ 2 வேவுக்கும் எவ்வளோ டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் லிசிசியஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதில் இப்போ 2 வேவ் இருக்குது. இந்த 2 வேவுக்கும் சேம் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க 0 1, அதாவது 0 டிகிரிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு லோவஸ்ட் ரேஞ்சு, மேக்ஸிமம் பாயிண்ட்டு, திருப்பி லோவஸ்ட் ரேஞ்சு, மேக்ஸிமம் பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா. இந்த மாதிரி 4 பாயிண்ட் எடுத்துவாங்க 2 இதுக்குள்ளேயும். சரி, இப்போ இந்த 0 பாயிண்ட்டும் இதில் இருக்க 0 பாயிண்ட்டு மீட் பண்ணுற 2 லைனும் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. இது 2யும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 2லேயும் உள்ள மேக்ஸிமம் அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்களா 1 பாயிண்ட். இந்த 2 1 பாயிண்ட்டு மீட் பண்ணுறது. அப்புறம் லோஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எந்தெந்த பாயிண்ட்லாம் மீட் ஆகுதோ அது ஒரே டைமிங்கில். இதுலேயும் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்னா அதுலேயும் மேக்ஸிமம் பாயிண்ட்டு, இதுலேயும் 0 இதுலேயும் 0. இந்த மாதிரி ரெண்டும் சேம் டிகிரியெல்லாம் இருக்க 2யும் ஒரே டைமிங்கில் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனு சர்க்கிள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிருக்க இந்த கிராஃப் வச்சு இப்போ இந்த 0ன்னு முதல்ல ப்ரொடியூஸ் ஆச்சுல, ஐ மீன் இந்த 2 ஒரே டைமில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சுன்னா 2 வேவ் ஃபார்முக்குள்ளே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 டிகிரி இருக்கும். முதல்ல சொன்னது இந்த 2க்கு உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0 டிகிரி. இப்போ வேற ஒரு கிராஃபுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ இந்த கிராஃபுக்கு என்ன எப்படி ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன் இருக்குன்னா இது இதுலேயும் 0 பாயிண்ட்டு, இதுலேயும் இதே 0 பாயிண்ட், 2யும் டச் பண்ணும்போது 2 ஒரே பாயிண்டாக டச் ஆயிரும். இப்போ இதில் 0 இன்பிட்வீன் 2 வேவ் நடுவில் இன்பிட்டில் ஒரு வோல்டேஜ் 1ன்னு எடுத்திருக்காங்க. இதுலேயும் 1. இப்போ 2யும் மீட் பண்ணும்போது இது 1 இங்கே டச் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட் 1. அப்புறம் 2 3ன்னு என்னென்ன பாயிண்ட் இருக்கோ ஒவ்வொரு ஈக்குவலாக 2 வேல்யூ சேமாக 3 4ன்னு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கடைசி எண்டிங் வேவ் ஃபார்ம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் வரைஞ்சால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிளு சம்திங் ஏதாவது டிவிஷனில் வரும். இது என்ன வந்திருக்கோ இந்த பிளாக்ல இருக்கிறதுல லிசிசியஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் வரும். ஒரு ஸ்ட்ரைட் லைனு லெஃப்ட் டு ரைட்டில் ஸ்ட்ரைட் லைன் வருது, ரைட் டு லெஃப்ட்டில் வருது, 0 வருது, எலிப்டிக்கில் வருது, ரைட் எலிப்டிக் வருது, ஒவ்வொரு டேரக்ஷன்லேயும் மாறி மாறி வந்திருக்கும். இல்லை என்ன படம் வந்திருக்கோ அந்த படத்தை அந்த படத்துக்கு எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்துன்னா 0 டிகிரி, ரெண்டுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 டிகிரியில் இருக்குது ரைட் சைடில் இருந்துச்சுன்னா. இப்போ அதே இது லெஃப்ட் சைடில் அந்த ஸ்ட்ரைட் லைன் லெஃப்ட் சைடில் படம் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு மாதிரி எலிப்டிக் சர்க்கிளில் ரைட் சைடில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 30 டிகிரி இல்லை 330 டிகிரி இருக்கும். அதே லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா 150 to 10 டிகிரி. ஒரு சர்க்கிள் மாதிரி கரெக்டாக எக்ஸாக்ட் சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா 90 அல்லது 270. அந்த மாதிரி ஒவ்வொரு வேவ் ஃபார்முக்கும் இந்த வேவ் அந்த லிஷியஸ் பேட்டர்ன் இருக்குன்னா இந்த பேட்டர்னை வச்சு இந்த பேட்டர்ன் இருக்குன்னா இதோட வேவ் 2 இன்புட்டில் கொடுத்த 2 வேவ் ஃபார்முக்குள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இந்த வேல்யூ தான் இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சிஆர்ஓவில் மெஷர் பண்ணுறது, வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறது, டைமை மெஷர் பண்ணுறது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சிஆர்ஓ. இந்த சிஆர்ஓவில் இதுதான் இந்த சிஆர்ஓ விஷுவலாக இருக்கும். இதுதான் இந்த டைம் டிவிஷன் வோல்டேஜ் டிவிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டேரக்ஷன் ஆஃப் எக்ஸோட டேரக்ஷன் ஒய்யோட டேரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ஏசிடிசி எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சிஆர்ஓ உள்ளது. அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் இது. இந்த க்ரீன் கலரில் இதுதான் சிஆர்டி. இந்த சிஆர்டிக்கு கொடுக்குற வோல்டேஜ் கொடுக்குற மூலமாக தான் அதோட டிஸ்பிளே பண்ணி நம்ம விஷுவல் பண்ணி காட்டுறது. இந்த சிஆர்டி தான் இந்த சிஆர்ஓவோட மெயினான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சிஆர்டி தான். இந்த சிஆர்டிக்கு நம்ம கொடுக்கணும், சிஆர்டிக்கு எந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் வேரி பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுல மெயினான எலமெண்ட் சிஆர்டி. அந்த சிஆர்டியோட டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து பாயிண்ட் பண்ணுறதோட டைரக்ஷனும் எக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஒய் பாயிண்ட் வேரி ஆகும். அது கொடுக்குற அந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்டை வேரி பண்ணுறதை டிசைட் பண்ணுறதுக்காக தான் வெர்டிக்கல் ஆம்பிளிஃபயர், டைம் பேஸ் சர்க்யூட்டு, ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபயர், டிக்ரீன் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுறது. எல்லா காம்பனன்ட்ஸுமே இந்த சிஆர்டியில் இருக்க பிளேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்குறது தான். அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறது மூலமாக கொடுக்குறதுக்கு தான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும். எதுக்குன்னா கரெக்டான பாயிண்டை அதுவே எலக்ட்ரான் எமிட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறது தான் சிஆர்ஓவோட ஒர்க்கிங். சிஆர்டி ப்ளஸ் அதை எப்படி இந்த சிஆர்ஓ வச்சு மெஷர் பண்ணுறது, ஃபேஸ் மெஷர் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிட்டேன். இதுதான் டோட்டலாக இல்லை எப்படி சிஆர்ஓ மூலமாக எப்படி வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி, டைம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணுங்கிறது எல்லாமே இது உள்ளே சொன்னபடி தான் ரியல் டைம்லேயும் ஒரு சிஆர்ஓ வச்சு மெஷர் பண்ணுவாங்க.